ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்திர மேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், அதாவது மேக்ஸில் 6ஆம் தேதி கேட்ட ஷிஃப்ட் 1ஓட மேக்ஸ் பேப்பர் தான் நம்ம சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதை அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஒரு வெண்டார் ப்ராப்ளம் ஒன்று சொல்லியிருந்தோம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு எலுமிச்சப்பழத்தை ஒருத்தர் விற்கிறாரு, அது எவ்வளோ ரூபாய் லாபத்தில் விற்றுருந்தால் எத்தனை எலுமிச்சப்பழம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் ஒன்று கான்செப்ட் பார்த்துருந்தோம். ஸோ எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்க மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள். ஸோ அதோட கண்டினியூஷன். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். ஒரு வணிகர் 7 எலுமிச்சம்பழங்களை ரூபாய் 1க்கு வாங்கினால் 40% லாபம் ஈட்டுவார். அவர் எத்தனை எலுமிச்சம்பழத்தை ரூபாய்க்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூபாய்க்கு அவர் எத்தனை எலுமிச்சம்பழம் அப்படிங்கிறத விற்றுருந்தா அவருக்கு 40% லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அப்போ 40% அப்படிங்கிறத நீங்கள் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 2/5 அப்படின்னு வந்திருக்கும். இங்கே இந்த 5 அப்படிங்கிறது உங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும்? 5ங்கிறது தான் அந்த காஸ்ட் ப்ரைஸாக இருந்திருக்கும். அந்த 2ங்கிறது லாபம், ப்ராஃபிட். சரியா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள். முதல்ல அதோட விலை எழுதிடலாம். ஒரு எலுமிச்சப்பழத்தோட விலை அப்படிங்கிறது 1/7. ரூபாய்க்கு 7 எலுமிச்சப்பழம் வாங்கியிருக்காங்க. இதுதான் அதோட விலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 40% லாபம் வேணுமா? அப்போ 2/5 லாபம் வேணும். இங்கே 5ங்கிறது தான் அந்த காஸ்ட் ப்ரைஸு, 2ங்கிறது லாபம், ப்ராஃபிட்டு. அப்போது இந்த 5 அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு என்னவாக இருந்திருக்கும்? 1/7 இருந்திருக்கும். அவர் விற்க வேண்டியது 7. இந்த 2 5 கூட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸையும் ப்ராஃபிட்டையும், அதாவது அதோட உண்மையை நம்ம வாங்குறப்போ என்ன விலைக்கு வாங்கினோமோ அதில் நம்ம எவ்வளோ கூட்ட போகிறோம் அப்படிங்கிறது 2 பார்ட்டு. அப்படிங்கிறப்போ நம்ம 5யும் 2யும் கூட்டினா நீங்கள் 7 பார்ட்டுக்கு விற்க போகிறீங்க. ஸோ அப்போ அந்த 7ங்கிறது தான் விற்க போகிறது. ஸோ இதில் எத்தனை எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது எக்ஸு. 2யும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸுங்கிறது 5ன்னு கிடச்சிருக்கும் ஆன்சர். ஸோ அப்போ ரூபாய்க்கு 5 எலுமிச்சப்பழம் நீங்கள் விற்றீங்கன்னா மட்டும்தான் 40% லாபம் கிடச்சிருக்கும். சரியா? ஸோ ரொம்பவே ஷார்ட்டாக இருக்கா இது? அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரப்பீசியம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, சரிவகம் ட்ரப்பீசியம் இந்த மாதிரி இருக்குது. சரியா? இந்த இது உங்களுக்கு இன்னும் பெருசாகவே ட்ரா பண்ணுறேன். மேபி நமக்கு இமேஜ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு சரிவகம் இந்த மாதிரி இருக்குது. சரியா? இதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் ஏபிசிடின்னு பேரல் சொல்லியிருக்காங்க. இதில் ஏசியும் சிடியும் தான் சமம். அப்படின்னா நம்ம ஏபிசிடி எப்போவுமே நம்ம ஒரு ட்ரப்பீசியம் எடுத்துக்கிட்டால் வரைகிறப்ப நம்ம இப்படி தான் மார்க் பண்ணுவோம். மார்க்கப்போ ஆனால் என்ன சொல்கிறாங்க? பிசி தான் பேரலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தான் போட்டிருக்கோம். இதுவும் சமம் அப்படின்னு பேரலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் தான் சமம், ஒரே லென்த் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிசி அப்படிங்கிறது 69 டிகிரி. ஏபிசி அப்போ இந்த பிங்கிறது 69 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள். இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? எப்படி பார்த்தாலும் 90 டிகிரியோட கூட தானே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம டயக்ராம் இப்படி ட்ரா பண்ண முடியுமா? ஸோ இப்படி வரைய முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா டயக்ராமை மாற்றிடுங்க. சரியா? ஸோ டயக்ராமை நம்ம எப்படி ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே ஏபிசிடியில் நமக்கு இது பேரலாக இருந்திருக்கணும். சரி தானே? ஸோ அப்போ நம்ம ஏங்கிறது இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். ஏபிசிடி. ஏன் அப்படின்னா இந்த ஏபியும் இதுவும் எனக்கு ஒரே அளவு, இதுவும் தான் பேரலல். சரி தானே? இப்போ ஏபிசி அப்படிங்கிறது 69. கரெக்டாக பார்த்தீங்கன்னா சின்ன டிகிரி தான், 69 டிகிரி. பிஏசி அப்படிங்கிறது 23. பிஏசி அப்போ இதில் உங்களுக்கு ஒரு லைன் வருது. இது உங்களுக்கு 23. ஏசிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏசிடி இந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்துடலாம். ஏசிடின்னு கேட்டிருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு சரிவகம் கொடுத்துட்றாங்க அப்படின்னாலே ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரிவகமில் இந்த ஆங்கிள் ஏயையும் இதையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கும். ஏன் அப்படின்னா எப்போவுமே ஒரு சரிவகம், அதாவது ட்ரப்பீசியமில் உங்களுக்கு அந்த பக்கத்தில் இருக்க சைடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்ஜசன்ட் சைடு, இந்த ரெண்டையுமே கூட்டினா எப்போவுமே 180 டிகிரி இருக்கும்.
ஸோ அப்போ எழுதுகிறப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம், 23 டிகிரி ப்ளஸ் 69 டிகிரி ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180. ஸோ இங்கே நம்ம எக்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதை ஒய்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒய் டிகிரி அப்படிங்கிறது 180. அப்போ ஒய் என்னென்னு கிடச்சிருக்குமா, ஒய்ங்கிறது உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 69 23 கூட்டினா என்ன வந்திருக்கும், 92 அங்கே கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 88 டிகிரி அப்படின்னு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ஒய்ங்கிறது உங்களுக்கு 88 டிகிரி அப்படின்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள். ஸோ இந்த கொஷினில் பாருங்கள், நமக்கு 88 டிகிரி அப்படிங்கிறது ஒய் கொடுத்துருக்காங்க. அடுத்து எதுவும் சமம் அப்படின்னு பாருங்கள், ஏசியும் சிடியும் தான் சமம். அப்போ ஏசிங்கிறப்போ உங்களுக்கு இந்த லைனும் சிடி அப்படிங்கிறப்போ இந்த லைனும் தான் சமம். சரியா, ஸோ இந்த ரெண்டும் தான் உங்களுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த லைன் வராது. சரியா, ஸோ இந்த ரெண்டும் சமம் அப்படின்னா அந்த சமமாக இருக்கிற அந்த லைனுக்கு கோட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, எதிர் திசையில் இந்த சைடும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த ஒய்ங்கிறதும் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா சமமாக இருந்திருக்கும். அப்போ எனக்கு இதுவும் சமம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒய்ங்கிறது 88 டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இதுவும் என்னவாக இருந்திருக்கும், 88 டிகிரியாக இருந்திருக்கும். ஸோ இதுவும் 88 இது 88, இது பாக்கி 180 பேலன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா போதும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், உங்களுக்கு இப்போ ட்ரையாங்கிள் ஏசிடி எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 88 டிகிரிங்கிறது ஒய்ஏ, அடுத்த டிங்கிற டிகிரியும் 88, ஏன்னா ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்குது. இது ஈக்குவல் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டிகிரி ரெண்டும் சேம், ப்ளஸ் எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180. இப்போ கழிச்சிட்டிங்க அப்படின்னா 178 போச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 4 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கும். சரியா, ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 ப்ரைம் நம்பர். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸை நீங்கள் இதில் ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுக்கெல்லாம் ஷார்ட்கட்ஸ் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் 10 ப்ரைம் நம்பர் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு 2, அடுத்து 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு டிவைட் பை 10 நம்பர், எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 10 நம்பர். அப்போ சராசரி என்னென்னு கிடச்சிரும். ஸோ எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும், டிவைட் பை 10 அப்படின்னா ஒரு டிஜிட்டல் தள்ளி பாயிண்ட் வைக்க போகிறோம். இதுலேயும் எனக்கு சீக்கிரமாக கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடைசி நம்பர் மட்டும் பாருங்கள், 2 3 ஆட் பண்ணிங்க 5 5 5னா 0 விட்டுருங்க. 7யும் 1 கூட்டினீங்க 8, 8யும் 7யும் இது பண்ணி 7 + 3 10 இது விட்டுருங்க. அப்போ 8 + 9 17, 17 3 கூட்டினா 0 3 விட்டுருங்க. அப்போ 9 கடைசியாக இருக்கா, கடைசி இதில் 9ஆல் முடிஞ்சிருக்கு. ஆன்சர் 1 தான். ஸோ ஆன்சர் 1. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஃபைண்ட் த வால்யூம், அதாவது கன அளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன அளவு அப்படிங்கிறது வால்யூம் ஆஃப் அ லார்ஜஸ்ட் ரைட் சர்க்குலர் கோன் தட் கேன் பி கட் அவுட் ஃப்ரம் அ கியூப் வித் எட்ஜ் ஆஃப் 8 சென்டிமீட்டர். அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு க்யூப் இருக்குது, இந்த மாதிரி ஒரு பெரிய க்யூப் இருக்குது. இந்த க்யூபில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கோனை உள்ளே வச்சு கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ கட் பண்ணி எடுக்கிறப்போ இதோட வால்யூம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க, கன அளவு என்ன அப்படின்னு. சரியா, ஸோ 8 சென்டிமீட்டர் லெங்க்த்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வேணும் அப்படின்னா பார்த்துக்கோங்க, இல்லாட்டி டயக்ராம் வேணாம் அப்படின்னாலும் நம்ம விட்டுக்கலாம். ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறதுலேருந்து நமக்கு என்ன மாறும், ஒரு க்யூப் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதோட மையப்பகுதிங்கிறது சென்டராக இருந்திருக்கும். இதில் இந்த மாதிரி ஒரு கோனை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இந்த கோனோட உயரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஸ்கொயரோட உயரமாக இருந்திருக்கும், இந்த சதுரத்தோட உயரமாக இருந்திருக்கும். ஸோ அப்போ இது எனக்கு உயரம் அப்படிங்கிறதும் எனக்கு 8 சென்டிமீட்டராக தான் இருந்திருக்கும். அந்த சைடு அப்படிங்கிறதோட அளவும் 8 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கும். அப்போ இதோட இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது என்னவாக இருந்திருக்கும், இது ஹைட்டு, இது ரேடியஸ். ஆர் அப்படிங்கிறது இந்த நீளத்தில் பாதியாக இருந்திருக்குமா இது. அப்போ 8/2 4 சென்டிமீட்டராக இருந்திருக்கும். சரியா, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், வால்யூம் என்ன, கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம், கன அளவு ஃபார்முலா என்ன, வால்யூம் = 1/3 × πr²h. இதுதான் அதோட வால்யூம். சரியா,
ஸோ இதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும் 1/3 இன்ட்டு π22/7 இன்ட்டு 6 ரேடியஸ் அப்படிங்கிறது பாதின்னு சொல்லியிருந்தோம். 4 × 4 உயரம் அப்படிங்கிறது 8 சென்டிமீட்டர். 8 7 4. ஸோ இது 3 நமக்கு டிவைட் ஆகாது சரியா. சாரி 8 அப்படிங்கிறது உங்களுக்கு டிவைட் ஆகிருக்காது. 28 இருந்தால் தான் கட் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப கடைசி நம்பர் அப்படிங்கிறது 21 தான் எல்லா இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வந்திருக்கும், 8 2s are 10, 4 4s are 16. ஸோ 16 6 ஒரு 0 16 7 1 1 7 6 0 டிவைட் பை 21. இதை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மிக்சட் ஃப்ராக்ஷனில் தான் கிடைக்கும். ஸோ இதை அடிக்கிறப்போ உங்களுக்கு 21 17க்கு போகுமான்னு பாருங்கள், போகலை. அப்போது அடுத்த நம்பர் 6 சேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும், ஸோ அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், இது 21 ஒரு முறை போகும் கரெக்டாக. அடுத்து 3 முறை போயிருக்கும், அடுத்து 4, அடுத்து பாக்கி என்ன வருதுன்னா 2/21. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுருக்குக கேட்டிருக்காங்க, சிம்பிளிஃபை. ஸோ சிம்பிளிஃபை பார்த்ததுமே நம்ம டேரெக்டாக செம்ம பேப்பர் வச்சு எழுதி தான் ஆகணும் அப்படின்னுலாம் கிடையாது. இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா சின்ன ப்ராக்கெட்டு, இதில் இருந்தே சால்வ் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே போகணும். அடுத்து பெரிய ப்ராக்கெட்டு, அடுத்து முழுசாக இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஸோ 5 4 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கும், -1. -1 +1 கூட்டினா இங்கே 0 0ன்னு கிடச்சிருக்கும். ஸோ 0 × 7 அப்படின்னா உங்களுக்கு அங்கேயும் 0 தான். ஸோ மொத்தமாக எனக்கு என்ன ஆயிடுது, 0/91 0 தான். அப்போ இங்கே டேரெக்டாக நம்ம ஒரு சம்மும் செய்யாமலே ஆன்சர் என்ன கிடைக்கிது, 127. அவ்வளோதான் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பைப்பு என்ன செய்யுது, ஒரு டேங்கை 21 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுது. அதே இது அந்த டேங்கை 24 நிமிஷத்தில் திறந்து விட்டால் எம்டியும் ஆயிடுதான். அப்போது அந்த 2 பைப்பையும் திறந்து வச்சிருந்தா அந்த எம்டி டேங்க், அதாவது ஒரு டேங்கில் தண்ணியே இல்லாத டைமில் நான் 2 பைப்பையுமே திறந்து வைக்கிறேன். அப்போ அது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும், 1/4 மடங்கு. அதாவது ஒரு டேங்க் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20 லிட்டர் டேங்கு இருக்குது அப்படின்னா அதில் 1/4 அப்படின்னா 5 லிட்டர். 5 லிட்டர் நிரப்புறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 5ங்கிறது நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் ஒரு நம்பர் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் டோட்டல் அப்படிங்கிறது இந்த எல்சிஎம் அப்படிங்கிறது தான் வரும். ஸோ ஐஎன் அப்படிங்கிறது தண்ணி நிறைக்கிற பைப்பு, அது 21 நிமிஷம் எடுத்துக்கும். அவுட் அப்படிங்கிறது வெளியேற்றுற பைப்பு, தண்ணியை வெளியேற்றுற 24 நிமிஷம் எடுத்துக்கும். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், இது ஷார்ட்டாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இது 7 × 3, இது 8 × 3, அப்போ × 8. இங்கே என்ன பண்ணால் 21 வரும், × 8. இங்கே என்ன பண்ணால் வரும், × 7. அப்போது தண்ணியை உள்ளே ஏற்றுறதோட எஃபிஷியன்சி 8 அப்படின்னா வெளியேற்றுறதோட 7 இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ரெண்டும் ஒரே நேரத்தில் திறந்துச்சு அப்படின்னா 7ம் 8ம் கழிச்சா உங்களுக்கு பாக்கி 1 இருந்திருக்கும். ஸோ அப்போது உங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னா, நார்மலாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இது 7 3 8 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்காக இருந்திருக்கும். டோட்டல் ஒர்க் அப்படின்னா அந்த டேங்கோட மொத்த கெப்பாசிட்டி கன அளவே அவ்வளோதான் சரியா. ஸோ அந்த கெப்பாசிட்டியே அவ்வளோதான். அப்படிங்கிறப்போ இங்கே 7 × 3 × 8 நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் கூட அவசியம் இல்லை. இதுதான் உங்களுக்கு டோட்டல் ஒர்க்கு. இதில் எத்தனை மடங்கு அப்படின்னா 1/4 இது 2 பேரையும் சேர்த்து பண்ணுறாங்க. × 8 - 7 அடிச்சிங்க அப்படின்னா 2 7 3 21 × 2 42 அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கும் சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, என்பது எதற்கு சமம். ஸோ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியான கொஷின் தான். எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன இருக்குது, உங்களுக்கு அந்த புள்ளி அப்படிங்கிறது வேறுபட்டிருக்கு. எத்தனை புள்ளி வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறத ஷார்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்ததும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து கடைசியாக எத்தனை டிஜிட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 மொத்தமாக 6 டிஜிட் விட்டு இருக்குது. ஸோ அப்போ மொத்தமாக எனக்கு கூட்டினாலும் எனக்கு எத்தனை டிஜிட் தான் இருக்கணும், 6 0, அதாவது 6 டிஜிட் முன்னாடி தான் புள்ளி இருந்திருக்கணும்.
இங்கே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. அப்போ இது கிடையாது. 1 2 3 4 5 6 7 8 இதுவும் கிடையாது. அடுத்து 1 2 3 4 4 இங்கே இல்லை. 1 2 3 4 5 6. ஸோ ஆப்ஷன் 3. அவ்வளோதான். இந்த மாதிரி புள்ளியை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி கொஷின்ஸுக்கெல்லாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரித்மெட்டிக் மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட அரித்மெட்டிக் மீன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆகிய அவதானிய புள்ளிகளின் கூட்டு சராசரி, அவதானிய புள்ளிகளின் கூட்டு சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஒன்றும் இல்லை, இது மொத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, மொத்தமாக இவ்வளோ தான் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தமாக கூட்டிடுங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும், 8 1 9 12 19 26 30 39 தான். ஸோ இப்போ உங்களுக்கு கடைசி உங்களுக்கு 9 இருந்திருக்கும். அடுத்த கூட்டினீங்க அப்படின்னா 6 40 50 30 30 70 93. ஸோ 459 அப்படிங்கிறது கூட்டினா கிடச்சிருக்கும். பை எத்தனை நம்பர், 1 2 3 4 5 6 7 8 9 நம்பர். இதெல்லாம் அடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும், 5 1 51 அப்படிங்கிறது ஆன்சர். அவ்வளோதான். சரியா? இல்லை வேறு எதுவும் அவங்க சொல்லலை. சராசரி அப்படிங்க அரித்மெட்டிக் மீன் அப்படின்னா அவதானிய புள்ளிகளின் கூட்டு. ஸோ அவ்வளோதான். ஸோ மொத்தமாக கூட்டிகிட்டு டிவைட் பை எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If x is added to 22, 26, 19 and 21, then the numbers so obtained in the order are in proportion. If 2x is to y is to... ஸோ இதே மாதிரி ஒரு கொஷின் நமக்கு போன ஷிஃப்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ எத்தனை கொஷின் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். அதே கொஷின், அதே மாடல் கொஷின், நம்பர் மட்டும்தான் வேறு. சரியா? ஸோ எக்ஸை 22 26 19 மற்றும் 21 ஆகிய ஒவ்வொன்றிலும் நம்ம கூட்டுறப்போ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா கிடைக்கிறப்போ உங்களுக்கு அது என்ன ஆகுது, ஒரு ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லை, 22 கூட்டுற ஏதோ ஒரு எக்ஸ் நம்பர் ஆட் பண்ணுறோம். அது 26 கூட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணுறோம். ஈக்குவல் டு 19 கூட ஏதோ ஒரு நம்பர், 21 கூட ஏதோ ஒரு நம்பர். இப்படி ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த எக்ஸுங்கிற மதிப்பு என்ன அப்படிங்கிறது நீங்கள் இதில் கண்டுபிடிக்க முடியும். இது நீங்கள் அப்படியே கிராஸ் மல்டிப்ளை, இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது, இது இன்ட்டு இது மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸுங்கிற வேல்யூ கிடச்சிரும். ஆனால் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா நீங்கள் தேவைப்படுது அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படிங்கிறவங்க நான் சீக்கிரமாகவே ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணிப்பேன் சார் அப்படின்னா நீங்கள் இதை விட்டுக்கலாம். ஸோ எக்ஸ் இஸ் ஆடட், அதாவது கூட்டுறாங்க. இது மட்டும் நல்லா நோட் பண்ணுங்கள், ஆடட். அப்படி கூட்டுறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா b into c minus ad divide by b plus c, a plus d minus b plus c. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதாவது ஆடட் கூட்டியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்திக்கலாம். சரியா? இந்த ஏபிசிடி அப்படிங்கிறது இந்த நம்பர் தான், ஏபிசிடி அப்படிங்கிறது. சரியா? ஸோ அப்படி இல்லை எனக்கு வேறு மெத்தட் வேணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு மெத்தடும் சொல்கிறோம். என்னென்ன நம்பர்ஸ்ன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 22. ஸோ என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள். 22 + எக்ஸு, அடுத்து கீழே என்ன இருக்குது, 26 + எக்ஸு ஈக்குவல் டு 19 + எக்ஸு பை 21 + எக்ஸு. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் எவ்வளோன்னு பாருங்கள். 19க்கும் 21க்கும் வித்தியாசம் எடுத்திங்கன்னா என்ன வரும், 2. 22க்கும் 26க்கும் வித்தியாசம் என்ன, 4. அப்போ இந்த 4ஆல் நீங்கள் எதை மல்டிபிள் பண்ணணும்னா 19 × எக்ஸையும் இந்த 2ஆல் நீங்கள் 22 × எக்ஸையும் மல்டிபிள் பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், 22 × 2 44 ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 19 × 4 40 ப்ளஸ் 36 ப்ளஸ் 4x. இதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிடும், ரெண்டையும் கழிச்சிங்கன்னா பாக்கி 2x ஈக்குவல் டு 40 இதுவும் போச்சுன்னா 32, 2 அடிச்சிங்கன்னா 16. ஆனால் மைனஸில் கிடச்சிருக்கு.
ஸோ மைனஸில் வந்துருச்சு சார், அப்போ தப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்க வேணாம். உங்களுக்கு சில ஆன்சர் மைனஸ்லேயே தான் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸுங்கிறது -16. ஆனால் அடுத்த என்ன கேட்குறாங்க அப்படின்னு பாருங்கள். இந்த 2x + y அப்படிங்கிற இந்த நம்பர் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 2x = y டபுள் ரேஷியோ y = 4x - 8. இதுதான் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸுங்கிறது -16. அப்போ 2 × -16 அப்படின்னா -32/y ஈக்குவல் டு y/4 × x. ஸோ 4 × 16 40 64 -64 -8 -72. ஸோ அப்போ உங்களுக்கு இங்கே என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஒய்யும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? y² கிடச்சிருக்குமா? y² ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆயிருமா? -32 -70 64 8 கூட்டினீங்கன்னா 72. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிருக்கும். 32 × 72. ஸோ 72 அப்படிங்கிறப்ப நீங்கள் எப்படி பிரிச்சுக்கலாம்? இதை 4 × 2 × 9 32 16, அதாவது 16 × 2. அப்போ எனக்கு எதுலெல்லாம் 2 முறை இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 3 2 முறை இருக்கா, இங்கே 4 2 முறை இருக்கா. ஸோ அப்போ ஒய்ங்கிறது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கும்? ஒய் அப்படிங்கிறது 4 × 3 × 4. ஸோ ஒய்ங்கிறது என்ன கிடச்சிருக்கும்? 16 × 3 30 48 48 அப்படிங்கிறது ஒய்யோட ஆன்சராக இருந்திருக்கும். சரியா? 48 கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஷின் போயிடலாம். ஸோ இந்த கொஷின் பாருங்கள். இங்கே x - 1/x மதிப்பு 4 அப்படின்னா x³ - 1/x³ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு டேரெக்டாக ஒரு ஃபார்முலா இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. x - 1/x அப்படிங்கிறது ஏயாக இருக்குது அப்படின்னா அதே இது x³ - 1/x³ அப்படிங்கிறது உங்களுக்கு a³ + 3a இருந்திருக்கும். சரியா? இந்த a அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்க 4 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? 4³ + 3 × 4. ஸோ 4³ 64 + 12 2 கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 64 12 76. ஆன்சர் 1, ஆப்ஷன் 1. அடுத்த கொஷின் பாருங்கள். இந்த கொஷினை பார்க்க தான் இவ்வளோ பெருசாக இருக்கும், ஆனால் ஆன்சர் ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். மனோஜுக்கு 200 லிட்டர் ஆயில் இருக்கான். அதாவது ஏங்கிற ஆயில் இருக்குது. அடுத்து 274 லிட்டர் ஆயில் பி இருக்குது. He fills a number of identical containers with the 2 type of oil in a manner that each container has only 1 type of oil and all containers are completely filled. எல்லா கண்டெய்னரும் கரெக்டாக நிரப்பிடுறாங்களாம். ஆனால் எல்லா இதுலேயுமே என்ன ஆகுது? ஒன்லி 1 டைப் ஆஃப் ஆயில் தான் இருந்திருக்கணுமா. அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் வால்யூம் ஆஃப் ஈச் கண்டெய்னர் Manoj uses so that the oil that Manoj has both the type can be poured in these containers. ஸோ ஒன்றும் இல்லை, மனோஜ்கிட்ட 2 ஆயில் லிட்டர் இருக்குது. அதாவது 200 லிட்டரில் ஒன்று, 274 லிட்டரில் ஒன்று இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய இந்த மாதிரி டப்பாவாக எடுத்துக்கிறார். டப்பாவாக எடுத்து ஆயிலை நிரப்பி வைக்க போகிறாங்க. வைக்கிறப்போ எனக்கு எல்லாத்துலேயும் ஒரே சமமாக தான் இருந்திருக்கணுமா. ஸோ இப்போ ஒரே சமமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப யோசிக்க வேணாம். இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாலே ஒரே சமம்னா என்னது? HCFங்கிறது தானே நமக்கு எல்லாத்துலேயும் பொதுவாக இருக்கும். ஸோ அப்போ 200க்கும் 277க்கும் நீங்கள் HCF கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களோட ஆன்சரே. ஸோ அப்போ 274லையும் 200யும் எப்படி பிரிக்கலாம்? 200 நிறைய விதமாக பிரிச்சுக்கலாம். 4 × 25 100 ஆகும். அப்போ இன்ட்டு ஒரு 4 200. சரியா? × 2 அப்போ 274 அப்படியே 2ஆல் பிரிங்க பார்ப்போம். 1 8 2 16 7 2 14 187. ஸோ அப்படி இருக்கிறப்ப எனக்கு இங்கே பொதுவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2ங்கிறது தான் பொதுவாக இருக்குது. வேறு 187 அப்படிங்கிறது 4ஆலையும் வகுப்பாகாது, 25ஆலையும் வகுப்படாது. ஸோ அப்போ ஆன்சர் 2. மொத்தம் 2 பெட்டி தான் அப்படி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள்.
இந்த கொஷினில் ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் m4m² + 6m + 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூட் அப்படின்னாலே நம்ம ஒன்று சொல்லியிருக்கோம். அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு இதையும் கூட்டினா என்ன வரும்? சம் ஆஃப் த ரூட் ஈக்குவல் டு -b/a. இது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படிங்கிறது என்னது? c/a. சரியா? ஸோ இங்கே ஏங்கிறது இந்த m4, பிங்கிறது 6, சிங்கிறது 2. சரியா? அதே இது இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நமக்கு இந்த ரூட் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண வேணாம். இன்னும் சிம்பிளாக இந்த மாதிரி குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாகவே சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? எப்படி அப்படின்னா இப்போ 4, 6, 2 மூணுலேயுமே பொதுவாக 2 இருக்கா? அப்போ 2 எல்லா இடத்துலையுமே தூக்கிடுங்க. தூக்கிட்டிங்கன்னு என்ன வரும்? 2m² + 3m + 1 = 0. அப்போ நமக்கு என்ன வரணும் அப்படின்னு பாருங்கள். இந்த 2யும் 1யும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் பண்ணால் எனக்கு 2க்கு வரணும். அதே கூட்டுனா என்ன வரணும்? 3 வரணும். என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2 மல்டிப்ளை பண்ணால் 2, 2 கூட்டினா 3 கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த m² இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்கொயர் நம்பருக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரால் நீங்கள் கடைசியாக இந்த மாதிரி டிவைட் பண்ணிடணும். சரியா? ஸோ இப்போ டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? /2 அடிச்சிங்கன்னா 1. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் x + 1/2 × x + 1 = 0ன்னு வரும். நம்ம இதை டைரெக்டாக இந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆன்சர், அதாவது 1/2 1 கிடச்சிருச்சா? ரெண்டுமே ப்ளஸில் தானே இருக்குது. ப்ளஸில் இருக்குது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்? x = மைனஸில் எடுத்துக்கணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸில் எடுங்க, மைனஸாக இருந்தால் ப்ளஸில் எடுத்துக்கோங்க. -1/2, -1. இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பாருங்கள். -1/2, -1 இருக்கா? அவ்வளோதான் ஆன்சர். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அக்ஷய்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு? 40% இன்கம்மை செலவு பண்ணிடுறாரு. அதாவது வருமானத்தில் 40% செலவிடுகிறார். அவர் 24,000 சேமிக்கிறார். அவரது வருமானம் என்ன? ஸோ சேமிக்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,000. அப்போ 40% செலவு பண்ணிடுறாரு அப்படின்னா பாக்கி இருக்க 60% சேர்த்துருப்பாரா? அப்போ இதில் 100% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த வருமானம் கிடச்சிரும். அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம். 0 0 அடிச்சுக்கோங்க. 6 4. அப்போ 40,000 அப்படிங்கிறது அவங்களோட வருமானமாக இருந்திருக்கும். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். If the selling price of a bed is 2 times the initial, then the profit is 11 times of its initial. அதாவது லாபம் அப்படிங்கிறது 11 மடங்காக மாறியிருக்கான் முன்னாடி கிடைச்ச லாபத்தை விட. அப்போது முன்னாடி என்ன லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு படுக்கையின் விற்பனை விலை ஆரம்ப விலையிலிருந்து 2 மடங்கு என்றால், அதாவது ஆரம்ப விலையிலேருந்து 2 மடங்காக மாறுதான். அப்படி மாறப்போ என்ன ஆகுது அப்படின்னா 11 மடங்கு ஆகும் லாபம். ஸோ அப்போ முந்தைய சராசரி என்ன, அதாவது முன்னாடி உள்ள லாபம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதே கொஷின் நேற்றும் வந்திருந்து. ஸோ அப்படியே ஷிஃப்ட்டில் அப்படியே ரிப்பீட் ஆகுது. கிட்டத்தட்ட நிறைய கொஷின்ஸ் நமக்கு அப்படியே கேட்குறாங்க. ஸோ ஒரே மாதிரி தான் கான்செப்ட் இருக்குது. நம்ம இதில் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்? லாபம் அப்படிங்கிறது ப்ராஃபிட்டாக எதில் பார்ப்போம்? விற்கிற விலை மைனஸ் வாங்கின விலை, SP - CP அப்படிங்கிற ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இது எத்தனை மடங்கு? 11 மடங்காக இருக்கா? முன்னாடி கிடைச்சதை விட 11 மடங்கு. ஆனால் எப்போ கிடச்சிருக்கு? 2 மடங்கு, அதாவது வாங்கின விலையிலேருந்து 2 மடங்கு மாற்றுறோம். SP அப்படி மாற்றுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? If the selling price of a bed is 2 times of initial, அப்போ முன்னாடி இருந்தது இப்போ விற்கிறது S2ன்னு வச்சுக்கிறேன், முன்னாடி வாங்கினது S1, அதை விட 2 மடங்காக மாற்றுறாங்க. சரியா? அப்போ அதே கான்செப்ட் இந்த ஃபார்முலா போடலாமா? 2 × S1 மைனஸ் முன்னாடி இருந்த அதே விலை, வாங்கின விலையை தான் விற்றுருப்பாங்க. கரெக்டாக? அதாவது வாங்கின விலை அதே விலை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படிங்கிறப்போ ரெண்டையும் கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? லாபம் தான் கிடச்சிருக்கும். அதாவது இப்போ புதுசாக கிடச்ச அந்த 11 பார்ட் அப்படிங்கிறது லாபமாக கிடச்சிருக்கும். ஸோ அப்போ இன்ட்டு இது உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னாலே ஒரு ப்ரீஃபாகவே ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ லாபம் அப்படிங்கிறது வாங்கின விலை மைனஸ் விற்ற விலை. சரியா? வாங்கின விலைங்கிறது உங்களுக்கு எப்போவுமே கம்மியாக இருந்தால் தான் நமக்கு விற்ற விலை அதிகமாக இருந்தால் நமக்கு லாபம் கிடைக்கும்.
ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா 2 மடங்காக மாற்றிக்கிறாங்க. அவங்க முன்னாடி விற்ற விலையை விட 2 மடங்காக மாற்ற, முன்னாடி விற்ற விலை S1 அப்படின்னா இப்போ விற்க போகிறது 2 மடங்கு ஆஃப் S1. ஸோ இப்போ விற்கிற விலை மைனஸ் வாங்கின விலை ஈக்குவல் டு 11 மடங்கு லாபம் கிடைக்கிது முன்னாடி இருந்ததை விட. ஸோ அப்போ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், 2S1 மைனஸ் காஸ்ட் ப்ரைஸு ஈக்குவல் டு 11. இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது பதிலாக நீங்கள் எப்படி போட்டுக்கலாம், அதே S1 மைனஸ் C1 போட்டுக்கலாமா? போடுறப்போ உங்களுக்கு S1 என்ன வந்திருக்கும், 2S1 11S1 9S1 ஈக்குவல் டு இந்த 11C1 அங்கே போச்சுன்னா 12C1, சாரி 10 தான் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 11 மைனஸ் 1 10. ஸோ இப்போ S1/C1 அப்படிங்கிறது உங்களுக்கு 10/9 கிடச்சிருக்கும். ஸோ இங்கே லாபம் அப்படிங்கிறது முன்னாடி எவ்வளோ லாபமாக இருந்தது, 10லும் 9க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டா. அப்போ லாபம் அப்படிங்கிறது 1 பை காஸ்ட் ப்ரைஸ் பை, ஸோ அப்போ லாபம் அப்படிங்கிறது 1 பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ 9 இன்ட்டு 100. நீங்கள் பர்சன்டேஜில் 1/9 ஃப்ராக்ஷன் என்ன அப்படின்னு படிச்சிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக போட்டுக்கலாம் 11 1/9%. இல்லை அப்படின்னா 100 நீங்கள் 9ஆல் டிவைட் பண்ணிடுங்க. டிவைட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் அதான் கிடச்சிருக்கும். சரியா? ஸோ இந்த ஷிஃப்ட்டோட கடைசி கொஷின், இதோட இந்த ஷிஃப்ட் எண்ட் ஆகுது. ஸோ இந்த கடைசி கொஷினில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இங்கே மார்க் ப்ரைஸ் வச்சு கேட்டிருக்காங்க, அதே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் தான். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸே நமக்கு எத்தனை கொஷின்ஸ் வருதுன்னு பார்த்துக்கோங்க. NTPCயை பொறுத்தவரை அட்லீஸ்ட் 3ங்கிறது கண்டிப்பாக ப்ராஃபிட் லாஸில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க் ப்ரைஸ் ஆஃப் அ புக்கு கொடுத்துருக்காங்க விச் இஸ் 25% அபோவ் த காஸ்ட் ப்ரைஸ். அதாவது காஸ்ட் ப்ரைஸ், அதாவது வாங்குகிற விலை 100 அப்படின்னா இந்த மார்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னவோ மாற்றிருக்காங்க 25% கூட, அப்போ 125. சரியா? இட் இஸ் சோல்ட் அட் அ டிஸ்கவுண்ட், அதாவது 12% டிஸ்கவுண்ட் பண்ணியும் விற்றுருக்காங்க. எதில் அப்படின்னா மார்க் ப்ரைஸில். அப்படி விற்றதுக்கப்புறமா லாபம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 3100. சரியா? ஸோ இப்போ மார்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது 3100. நான் இப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது நான் என்னவா வச்சுக்கிறேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னா இங்கே எனக்கு மார்க் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னவாக இருந்திருக்கும் 125 இருந்திருக்கும். இந்த 125 அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 12% டிஸ்கவுண்ட்டு அப்படின்னா பாக்கி எவ்வளோ இருந்திருக்கும் 88% இருந்திருக்கும். ஸோ இதை அடிச்சிங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும் 425 525 422. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன வந்திருக்கும் 22 × 5 110 அப்படிங்கிறதுக்கு விற்றுருப்பாங்க. ஸோ அப்போ செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிறது 110. சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க, லாபம் என்னென்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த மாதிரிப்பட்ட கொஷினில் இந்த 3100 அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தாமலே ஆன்சரை கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா இந்த 3100 எல்லா இதுக்கும் பொதுவாக தான் வருது, எல்லா இடத்துலையும் எனக்கு அடி ஆகிடும். ஸோ அப்போ எனக்கு முன்னாடி இருந்த காஸ்ட் ப்ரைஸுக்கும் 110, இப்போ நான் விற்க போகிறது 110 விற்க போகிறேன். இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% வித்தியாசம். சரியா? அப்போ எனக்கு லாபம் எவ்வளோ 10%, அவ்வளோதான். இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா அப்படி போட்டிங்கன்னா லாபம் பை வாங்கின விலை 100 × 100% லாபம் 100 அடித்தாலும் 10% தான் வரும். ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரே விஷயம், அங்கே கொடுத்துருக்க மார்க் ப்ரைஸ் எவ்வளோ 25 கூட்டி கொடுத்துருக்காங்க காஸ்ட் ப்ரைஸை விட 125. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் 12% நான் டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறேன். 88/100 என்ன இப்படின்னு பார்த்தீங்கன்னா 110 கிடைக்கிது. இதுதான் செல்லிங் ப்ரைஸ், நீங்கள் விற்க போகிற விலை. நீங்கள் வாங்கின விலை அப்படிங்கிறது நீங்கள் 100 தான் வச்சுருக்கீங்க. ஸோ இதுக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பாருங்கள் 10% தான் வித்தியாசம். அப்போ லாபம் அப்படிங்கிறது 10, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரியா? ரொம்பவே ஷார்ட்டாக சால்வ் பண்ணிக்கலாம். ஆனால் எப்போவுமே ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது எக்ஸாமில் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் ஒரு கஷ்டமான சம்ஸ் அப்படி பார்க்கறதுக்கு கஷ்டமாக பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருக்கலாம், ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ அப்போ நிதானமாக எப்போவுமே மேக்ஸை சால்வ் பண்ணுங்கள், ஈஸியாகவே ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? உங்களுக்கு ஆல்ரெடி அட்வான்ஸ் மேக்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவுமே நம்ம அடுத்த வீடியோஸில் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி நம்ம பார்ப்போம், ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ இன்னுமே இருக்க போகிற வீடியோஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதே ரயில்வேயில் NTPCயில் ரொம்ப இப்போ ஈஸியான கொஷின் எல்லாருக்குமே போட முடியுது கரெக்டாக. ஸோ அப்படி இருக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸை எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக போடலாம், எப்படி அதை யோசிக்கணும் அப்படிங்கிறதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இன்னொரு வீடியோ போட்டுடலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கஷ்டமாக கொஷின் கேட்டாலும் நமக்கு, அதாவது ஃபுல் மார்க் மேக்ஸில் ஃபுல் மார்க் எப்போவுமே வாங்கணும். ஏன்னா ஸ்கோரிங் பார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசனிங்கும் குவான்ஸும் தான்.
இந்த 2 பார்ட்டில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபுல் மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு மார்க்கை பூஸ்ட் பண்ண போகுது. ஸோ அது நெக்ஸ்ட் வீடியோவில் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.